ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 627. ஏழானதில் சண்டவாயுவின் வேகியாம். தாழா நடைபல யோசனை சார்ந்திடும். சூழான ஓரிட்டில் தோன்றா நரைதிரை. தாழான 9 பரகாயமே. விளக்கம். மூச்சு வெளியேறும் அளவு 7 அங்குலமாக குறைத்தால் அந்த சாதகன் சண்டமாருதம் எனும் சூறை காற்று போன்ற வேகத்தை பெறுவான். உடல் மிக இலகுவாக மாறும். இதனால் களைப்படையாமல் நடக்கும் திறன் உண்டாகும். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் தூரம் சோர்வின்றி நடக்கும் வலிமை அவருக்கு கிடைக்கும். இதேபோல் மூச்சு வெளியேறும் அளவு 8 அங்குலமாக குறைத்தால் முதுமையின் அறிகுறிகளான நரைமுடி மற்றும் தோல் சுருக்கம் தோன்றாது. உடல் என்றும் இளமையாக இருக்கும். மீண்டும் இந்த சுவாசத்தை 9 அங்குலமாக குறைத்து தொடர்ந்து இந்த நிலையில் இருக்கச் செய்தால் பரகாய பிரவேசம் எனப்படும் கூடுவிட்டு கூடு பாயும் ஆற்றலான தன் உடலை விடுத்து வேறொரு நிலைக்கு செல்லும் பேராற்றல் கிட்டும் என்கிறது இந்த பாடல். சராசரியாக ஒருவர் மூச்சு விடும் அளவை காட்டிலும் படிப்படியாக மூச்சின் அளவு குறைத்துக் கொண்டால் அவர் முதுமையற்ற இளமையோடும் அபாரமான உடல் ஆற்றலோடும் வைக்கும். மேலும் அவ்வுடல் பேராற்றல் உடைய உடலாக மாறும் என்பதை திருமூலர் இப்பாடலில் வலியுறுத்துகிறார். Explanation. If the exhalation of breath is reduced to 7 inches, the practitioner will attain the speed of a fierce wind. The body will become very light, enabling the ability to walk without fatigue. He will gain the strength to walk 15 kilometers a day without getting tired. Similarly, if the exhalation is reduced to 8 inches, signs of aging such as grey hair and wrinkles will not appear. The body will remain eternally youthful. The verse states that if this breath is further reduced to 9 inches and maintained at that level, the great power of Parkaya Pravesham, the ability to leave one's own body and enter another, will be attained. Thirumular emphasizes in this verse that by gradually reducing the breath rate compared to the average person's breathing, one will remain youthful without aging, possess extraordinary physical energy, and the body will transform into a body of immense power. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.